ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த செடியில் இருக்கிற இந்த பூ எனக்கு பூத்துடுச்சு. நல்ல டீப் ரெட் இது. ஸோ இதுதான் ஸ்டாண்ட் பையில் இருந்தது. வாங்கிட்டு வந்த ஹைபிஸ்கஸ்லேயே செடி வாங்கும்போது பூத்துருந்தது, அதுக்கப்புறம் பூக்கவே இல்லை. ஐ ஜஸ்ட் லவ் திஸ். ஹாய், இனிய மாலை வணக்கம். குக்கிங் சீரீஸில் பிரியா மகேஷ் கிச்சனில் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப குவிக்காக பாவ் பாஜி. அபுதாபி வாழ் மக்களுக்கு இந்தியன் பாவ் அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து அல்சஃபா பேஸ்டு கேம் ட்ரேடிங் ஓவன் ஹாட் பேக்கரி. இது இங்கே தான் பாவ் இஸ் நம்பர் 1 இன் அபுதாபி சிட்டி. ஸோ அபுதாபியில் வாங்குறவங்க இங்கே வாங்கிக்கோங்க. பாக்கி இன்க்ரீடியன்ஸை கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப கிளியராக இருக்கேன், நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன சொல்லக்கூடாது. இன்க்ரீடியன்ஸ் வந்து அரைக்கிறது வந்து இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் வதக்கிக்கிறதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, மேல் அப்புறம் பாஜி பண்ணி இறக்கும் போது பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை. மசாலாவுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து பாவ் பாஜி மசாலா, அப்புறம் கரம் மசாலா, மஞ்சப்பொடி, அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர், நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு உருளைக்கிழங்கு, விருப்பமான கறிகாய்கள். நான் வந்து ப்ரொக்கோலி சேர்ப்பேன் மாதத்துக்கு 1-2 வாட்டி என் டாட்டருக்கோசரம். ஸோ ப்ரொக்கோலி, கேரட்டு, ஒரே ஒரு கேப்சிகம், பீன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு மசிச்சுன்னு இருக்கேன். ஸோ இப்போ வாங்க பண்ணலாம். அந்த தண்ணி வேக வச்சதை அப்படியே வச்சுடுவேன். நான் பாஜியில் போட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு பாக்கியை வந்து மகேஷ்க்கு சூப்பாக கொடுத்துருவேன் நான் ஸ்டார்டராக. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ணால் தான் பிடிக்கும். அவருக்கு பிடிச்சது வந்து ப்ரொக்கோலிக்கு வந்து காலிஃப்ளவர் ரீப்ளேஸ் பண்ணால் பிடிக்கும். பட்டாணி கூட ஹி ரேர்லி பிக்ஸ். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி அவருக்கு வந்து மைல்டு டு மீடியம் ஸ்பைசி வந்து வீக் டேஸில் பிடிக்கும். வீக்கெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் கார தூக்கலாக வேணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சேம் வே மகேஷ் ப்ரிஃபர்ஸ் நல்லா டோஸ்ட் பண்ணி நல்லா பிரெட்டு வந்து அவருக்கு பிடிக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஹோட்டல்ஸில் எப்படி சர்வ் பண்ணுவாங்கன்னா, பாஜி பண்ணிவிட்டு மேலே பொடிசாக நறுக்கின வெங்காயம் போட்டு அது மேலே கொத்தமல்லி போட்டு டோஸ்ட் பண்ணி சென்ட்ரலில் கொஞ்சம் பாஜி வச்சு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுவாங்க. நம்ம குவிக்காக முடிக்க போகிறோம், ஏன்னா இது வந்து குவிக் சீரீஸு. திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இன்க்ரீடியன்ஸில் வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா சாமான் போட்டு வதக்கிக்க போகிறோம். இது வந்து பிரிஞ்சி இலை, அப்புறமா வந்து சின்னமம் ஸ்டிக்கு, சோம்பு, இது போட்டு வதக்கிட்டு அதுலேயே வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டு வதக்கிட்டு அது நல்லா வதங்கினா காட்டியும் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு வந்து அரைச்சது, மஞ்சப்பொடி, அப்புறமா வந்து பாவ் பாஜி பவுடர், அப்புறமா வந்து கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் போட்டு மசாலா வாசனை போன உடனே வெந்து கொட்டின உருளைக்கிழங்கு, கறிகாய்களை போட்டு நல்லா தளர கொதிக்கும் போது கொத்தமல்லி தழை பிச்சு போட்டு இறக்குங்க. வேணா லெமன் போட்டுக்கலாம். நான் ஹோட்டல் ஸ்டைலில் சர்வ் பண்ணுறதுனால மகேஷ்க்கு லெமன் பிடிக்கும், என் ஹஸ்பண்ட்க்கு, அதனால லெமன் போடுறேன். அதுக்கப்புறம் பாஜி வந்து உங்களுக்கு ஓவன் ஹாட் பேக்கரிலேயோ அல்சஃபா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயோ அபுதாபி பொறுத்த மட்டும் சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஆயில் அண்ட் கீ வந்து இதில் சுட்டுடுதுங்க. இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். பொரிச்ச காட்டி நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்குது, அதில் உப்பு போட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க, வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சதை போட்டுடலாம். இது போடும்போதே எல்லா மசாலா, கரம் மசாலா, அப்புறம் பாவ் பாஜி பவுடர், தென் மஞ்சப்பொடி போட்டுடலாம். ஆஸ் ஆல்வேஸ் பேஸ் ரூல், மசாலா போட்ட உடனே எண்ணெயோ நெய்யோ அது வந்து மட்டை விட்டுக்காங்க. நான் எண்ணெய் வந்து வீக் டேஸில் கீ ஆயில் கம்மியாக விடுவேன். இன்ஃபேக்ட் இந்த உட்காந்து வேலை பார்க்குறாங்கல்ல சில பேர், இப்போது என்னோட பிரதர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் இருக்கார். உட்காந்து ஒரே இடத்துல வேலை பார்த்து, அப்புறம் என்னோட ஹஸ்பண்டு உட்காந்து அவர் கொஞ்சம் பாக்கி வேலையெல்லாம் ஃபிசிக்கலாக ஓடிடுவார். என்ன மாதிரி கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே உட்காந்து வேலை பார்க்குறது, பிபிஓ, கம்ப்யூட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட்டு, இங்கெல்லாம் நம்ம வேலை பார்க்குறவங்க, எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஒர்க் பண்ணுறவங்க வந்து உட்காந்துட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் நம்ம வந்து கீலாம் குறைச்சிக்கிறது நல்லது, இல்லைன்னா ஆக்டிவாக வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது நல்லது. இது வதங்கின அப்புறம் இந்த ஸ்மெல் போகணும், அதான் மெயின். போன அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசிச்ச கறிகாயை இந்த மசாலாவில் போட்டுடலாங்க. இப்போ தாளிச்சு கொத்தமல்லி போட்டுடலாம். சுலப முறையில் பாவ் பாஜி இல்லை குவிக் பாவ் பாஜி ரெசிபி வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டீட்டெயில்டு லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், இன்க்ளூடிங் பிளேட்டிங் க்ளூஸ். நிச்சயமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.
பேஸ் இன்க்ரெடியன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதே இல்லைங்க. கரெக்டாக சேனலை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற எல்லா லிங்க்ஸையும் பார்த்து இன்க்ரெடியன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. இதுவரையிலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.